ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ கடைசி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கடைசி வீடியோவில் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தாம்பரத்துலேருந்து டெல்டா வழியாக போடி நாயக்கனூருக்கு ஒரு சம்மர் ஸ்பெஷல் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஜேர்னியாக சொல்லி நம்ம போடி நாயக்கனூர் வந்திருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஜேர்னி தான். ஸோ ரிட்டர்ன் ஜேர்னியும் ட்ரெயின்லேயே போறியானா இல்லை. ஸோ போடியிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் எஸ்சிடிசி பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்ட்ரோ ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 மணி நேரம் விடாமல் மழை பெஞ்சிருந்துங்களா. ஸோ கிளைமேட் அப்படி ஜிலுன்னு இருக்கா. எனக்கு வெளியில் வந்தோன்னே அப்படியே வீடியோ பேசணும்னு தோணிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் விளாக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. அப்படியே போடி நிறையா நடந்து போயிட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா 5:30க்கு போடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும். டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock தான் ஆகுது. போயிட்டு அப்படியே லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜேர்னியும் போடி நாயக்கனூர்லேருந்து சென்னை வரைக்கும் எஸ்சிடிசியில் ஸ்டார்ட் பண்ணும். வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக் கிளிக் பண்ணிங்கன்னா, கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோலாம் ஹைப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கொண்டு 9 பாயிண்ட்ஸ் ஏற்றிவிட்டு போயிடுங்க. வாங்க போடியிலேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் அடித்த மலைக்கு இந்த மலைங்க வியூவே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா மேகங்கள்லாம் நவந்த பிறகு இந்த மலையோட வியூ சூப்பராக தெரியுது. சன்ரைஸ் அப்படியே படுறது அழகாக இருக்குது. சரிங்க பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே போடி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டால் ஸோ இந்த ரோட்டில் போய்ட்டு ரைட் எடுக்கணும். ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கிங் இருக்குது. சரி அப்படியே போய் கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலாக காலையில் இங்கே வர சொல்ல செம்ம வெயிலுங்க. ஸோ நான் இந்த ஜேர்னி பிளான் பண்ணதுக்கு ஒரு ரீசன் மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன் இங்கெல்லாம். அதனால தான் பிளானே பண்ணேன். சென்னையிலலாம் 40 டிகிரி 41 டிகிரிலாம் வெயில் போயிட்டுருக்கா. சரி இங்கே கொஞ்சம் மழையில் என்ஜாய் பண்ணுவோம் தான் வந்தேன். காலையில் அடித்த வெயிலுக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. பட் ஆனால் 2 மணி நேரம் கழிச்சு மழை வெளுத்து வாங்கிடுச்சு. இப்போ லைட்டாக விட்டுருக்கு. பட் ஆனால் திரும்பி ஸ்டார்ட் ஆகுது மழை. பரவாயில்ல, நனைஞ்சிக்கிட்டே போனாலும் பரவாயில்ல. சென்னையில் அடிக்கிற வெயில் இங்கே நனைஞ்சின்னு போனாலும் ரொம்ப ஜாலியாக தாங்க இருக்குது. ஸ்டேஷன் எக்ஸிட்டில் அந்த ரோட்லேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் நேராக நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த மெயின் ரோடு ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட்டு தான். ஸோ எங்கேயுமே திரும்ப தேவையில்லை. நேராக பார்த்தீங்கன்னா இது பஸ் ஸ்டாண்டில் தான் போய் முட்டுமே. 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்த பிறகு இந்த ஜங்ஷன் வருதுங்க, முற்றாடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா போடி பஸ் ஸ்டாண்டு. கிட்ட போய் கிளியராக காட்டுறேன் நான். வெற்றிகரமாக 2.25 மணி நேரம் ஓட்டியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. ஸோ 2:30 மணிலேருந்து அப்படியே பார்த்து ஓட்டியாச்சு. வியூ சூப்பராக இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்க சொல்ல. சார் 2 ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா 5:30க்கு இங்கேருந்து கிளம்பும். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் மழை பெய்யுது சரி கொஞ்சம் முன்னாடியே போய்ட்டு பிட்வீன் மழை வந்துருச்சுன்னா மாட்டிக்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். சார் பஸ் ஸ்டாண்டில் உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்காதான்னு பார்த்தேன். இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் உட்காரத்துக்கு ஒரு இடம் இல்லைங்க. 2.25 மணி நேரமாக நின்றுட்டு தான் இருக்கேன் நான். இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது நம்ம பஸ் வரத்துக்கு. 5:30க்கு இங்கேருந்து கிளம்பும். ஸோ எத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல. பஸ் வந்தோடனே பஸ்ஸோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் என்ன பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ் தாங்க. ஸோ நான் எஸ்சிடிசின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அதில் நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரில் தான் நான் போட்டிருக்கேன். புது பஸ் வருதா பழைய பஸ் வருதான்னு தெரியும் சுத்தமாக ஐடியா கிடையாது. வந்த பிறகு பஸ் ஷார்ட்ஸை பார்த்துட்டு பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷனே இன்னும் வாங்கலை. வாங்கிட்டு அப்புறம் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். நான் சொன்ன வியூ இது தாங்க. ஸோ மலைக்கு மேலே அப்படியே மேகங்கள் வராது. சுற்றியுமே மலை தான். சுற்றியுமே மலையாக தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வியூ நல்லா இருக்குன்னு மலையை காமிச்சிருந்தேன். மலை மேலே மேகங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மழை ஆரம்பித்தோடனே அந்த மேகம் அப்படியே மலையை மறைச்சிடுச்சு பாருங்களேன். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் இது தாங்க. ஸோ எஸ்சிடிசி நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் பஸ். ஸோ இந்த பஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே போடியிலேருந்து சென்னை வரைக்கும் இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நான் புது பஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் பழைய பஸ் தான் வந்திருக்கு. பட் ஆனால் இன்டீரியர்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஸோ எந்த டேமேஜஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஜேர்னி எப்படி போகுது, எவ்வளோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறாங்க, காலைல டைமுக்கு போகிறாங்களான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே போடியிலேருந்து கிளம்புனா அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தா டேரெக்டாக தேனி தாங்க. இன்பிட்வீன் எங்கேயுமே உள்ளே போகாது. ஏன்னா வண்டி ஃபுல்லு. வண்டி காலியாக இருந்துச்சுன்னா உள்ளெல்லாம் போய் பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. வண்டி இன்றைக்கி ஃபுல்லு. நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு சண்டேயில் ட்ராவல் பண்ணுறதுனால வண்டி ஃபுல்லாகிடுச்சிங்க.
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 போடியிலேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எல்லாருமே வந்தாச்சு டைமில் பிஃபோர்லேயே வந்தாச்சு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா டைமுக்கு எடுத்தாச்சு. எல்லாம் பைக் அப்படியே போட்டாங்க. இல்ல காப்பு அங்க இருக்குது, அது பைக் கை காட்டாது. போடியில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டைம்லேயே கிளம்பிட்டோம்னு சொல்லியிருந்தால. ஸோ 5:30 மணி பஸ் 5:15 கிளம்பிட்டோம். தேனி பிக்கப் பாயிண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 மணி தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5:55 ஆயிடுச்சு. நடுவில் அந்த ரயில்வே கேட்லாம் தாண்டி வரதுக்கு கரெக்ட் டைம் ஆயிடுச்சு. ஸோ தேனி பஸ் ஸ்டாண்டில் தான் பிக்கப்பு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய குளம்ல இருக்குது, பத்தலகுண்டில் பிக்கப் இருக்குது. ஆனால் திண்டுக்கல் போகிறது பத்தலகுண்டா நேராக சென்னை தான் நம்மளுக்கு. போடியிலேருந்து சென்னைக்கு டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் இருக்குங்க. ஸோ நம்ம கிளம்புறது பார்த்தீங்கன்னா நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் வந்து 5:30 பஸ்ஸும் 6:30 பார்த்தீங்கன்னா ஒரு யூடி பஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக டெய்லி ரன் ஆகிற பஸ்ஸு. வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 6:30 கிளம்பும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூணாறுலேருந்து சென்னை வர பஸ் போடி வந்து தாங்க வரும். ஸோ மூணாறுலேருந்து ஒரு பஸ் இருக்குது. ஸோ போடியிலேருந்து சென்னைக்கு டெய்லின்னு பார்த்தீங்கன்னா 3 வண்டி இருக்கான். மூணாறுலேருந்து வர வண்டி ஒன்றும், போடியிலேருந்து டெடிக்கேட்டடாக 2 வண்டியும் இருக்குது. தேனியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ஆஸ் பர் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்ம 6 o'clock கிளம்பணும். 6:20 தான் இன்னைக்கு கிளம்பி இருக்கு. ஆனால் எல்லா வீடியோலையும் சொல்றது தான், ஸோ டைமுக்கு வந்தால் பஸ் டைமுக்கு எடுத்துரும். ஸோ வரவங்க லேட் பண்ண நம்ம கிளம்புறதுக்கும் லேட் ஆகும். ஸோ டெஸ்டினேஷன் போய் சேர்றதுமே லேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எல்லார் மேலேயும் குறை சொல்லி ஒரு பிரோஜனமும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று ஒருத்தர் வரதுக்காக வரல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு டைமுக்கு எடுத்தாச்சு. இன்னைக்கு அடுத்த பிக்கப்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேனி விட்டா டேரெக்டாக வத்தலகுண்டு தாங்க. ஸோ பெரிய குளமுக்கு இன்னைக்கு பிக்கப் கிடையாது. பட் ஆனால் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தேனி, பெரியகுளம், வத்தலகுண்டு 3 இடத்துல பிக்கப் இருக்கு. இந்த லெஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் போகிற ரூட்டுங்க. இப்படி போற மாதிரி ஏற்றினா வந்துடலாமா? இல்ல இல்ல போயிட்டு வந்துடும். அதெல்லாம் ஆமா போயிட்டு வந்துடும்.
வத்தலகுண்டு ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுதுங்க. ஸோ அங்கே 20 மினிட்ஸ் டிலேயில் கிளம்புனது, அந்த டிலே அப்படியே இங்கே மெயின்டைன் ஆகுது. ஆஸ் பர் ஷெடியூல் 7 o'clock இங்கே வந்திருக்கணும். ஸோ 7:20 வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு உண்டான போர்டிங் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வத்தலகுண்டு தாங்க. இதுக்கப்புறம் எங்கேயுமே போர்டிங் கிடையாது, நேராக சென்னை தான். நம்ம இந்த போடி சென்னை சர்வீஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போர்டிங் கிடையாதுங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வையம்பட்டியில் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது நைட்டு விக்ரவாண்டியில் தான் செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ நம்ம வண்டி திண்டுக்கல் உள்ளெல்லாம் போகுது. ஸோ இங்கே விட்டால் நேராக அப்படியே ஒரே பைபாஸ் தான். இந்த வத்தலகுண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேரோ பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ என்ட்ரி எக்ஸிட்டு ஒரே சைடு தான். ஸோ உள்ளே வர பஸ் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூட்டர்ன் அடிச்சுக்கிட்டு தான் வந்து இங்கே பிக்கப் பண்ணுவாங்க எல்லாரையுமே. ஸோ உள்ளே போக சொல்லவே எல்லாருமே அடிச்சுக்கிட்டு ஏறிக்கிறாங்க. ஸோ அது திருப்பூர் பஸ்ஸுக்கு இப்போ தான் ஒரு கூட்டம் ஏறிச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி பஸ்ஸுக்கு ஒரு கூட்டம் ஏறுது. ஸோ பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே தான் யூட்டர்ன் அடிக்கும். ஸோ தனியாக ஒரு யூட்டர்னுக்குன்னு ஸ்பாட்டு கிடையாது. லெஃப்ட் ஏற்றிடலாம். வண்டி பக்கத்துல டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுதுங்க. ஸோ வையம்பட்டிக்கு முன்னாடி ஒரு டோல் பக்கத்தில் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் டின்னர் பால்ட் மாதிரி பொன்னம்பள்ளப்பட்டி டோல்னு நினைக்கிறேன். வாயில் கரெக்டாக வர மாட்டேங்குது. அது தாண்டோடனே பார்த்தீங்கன்னா அரசலூர் அங்கே இருக்க இந்த ரெஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு நான் ஸ்டாப் ரன் தான். மார்னிங் விக்ரவாண்டியில் தான் நிற்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேபின் ரைடு கொஞ்சம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் காமிச்சிருப்பேன். ஒரு ஆக்சிடென்ட்டும் பார்த்துருப்பீங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் அடிச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் இவ்வளோ கிளியராக பார்த்துருக்கேன். ஆக்சிடென்ட்லாம் பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிளியராக பக்கத்தில் பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேபின் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். கேபின்லேருந்து கிளியராக ரைடை கண்டினியூ பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ தோசை தான் வாங்கி சாப்பிட்ருந்தேன். ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா 50 rupees ஒரு தோசை. ஸோ டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப மோசமாலாம் இல்லை, பட் ஆனால் நல்லாவே இருந்துச்சு. சாம்பாராக இருக்கட்டும், சட்னியாக இருக்கட்டும், தோசையும் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் சர்வ் பண்ணாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற ரெஸ்ட் ஸ்டாப்ஸுக்கு இந்த அதாவது போடிக்கு கொடுக்குற வண்டி ரெஸ்ட் ஸ்டாப் நல்லாவே தான் இருந்துச்சு. ஒரு டீயும் குடிச்சு எல்லாமே ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாமினலாக தான் இருக்குது. மணப்பாறை தாண்டி திருச்சிக்கிட்ட அப்ரோச் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்க வெளியில். இப்போ தான் லைட்டாக விட்டுச்சு, அதனால் வெளியில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான். நல்ல மழைங்க. அந்த ரெஸ்ட் ஸ்டாப் தாண்டி கொஞ்சம் தூரத்து அந்த மழை பிடிச்சது. நல்ல மழை விடாமல் பெஞ்சிட்டு இருக்கு.
திருச்சி பக்கம் பஸ்ஸில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, இந்த காவேரி கொள்ளிடம் இந்த பிரம்மாண்டமான ஆறுங்களை காட்டாமல் அந்த வீடியோ எண்டே ஆகாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்டமான ஆறுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோங்க. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா திருச்சி பஞ்சப்பூருக்குள்ளே போகல. ஏன்னா பஸ்ஸு பார்த்திங்கன்னா வத்தலக்குண்டுலேயே ஃபுல்லாகிட்டதுனால பஞ்சப்பூர் போகாமல் டேரெக்டாக வெளியில் போகுது அவுட்டரில். இன்கேஸ் சீட் இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சப்பூருக்குள்ளே போய்ட்டு சீட் ஏற்றிட்டு தான் போவாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு சண்டே அப்படின்றதுனால பஸ் அங்கே வத்தலக்குண்டுலேயே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பைபாஸ்லேயே தான் போயிட்டுருக்காங்க உள்ளே போகாமல். உள்ள போயிடுங்க. இடம் எல்லாம் உள்ள போயிடுங்க. உள்ளே போங்க, உள்ள போங்க. ரோடு போய் உள்ள இடம் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:20 ஆகுதுங்க. ஸோ செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பான விக்ரவாண்டியும் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். 2:20 அது எத்தனை மணிக்கு சென்னை ரீச் ஆக போகிறோம் தெரியல. டிராஃபிக் செம்மையாக இருக்குது. விக்ரவாண்டி டோல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இன்னும் கிராஸ் ஆகிறதுக்கு. இந்த ஜேர்னிக்கு உண்டான ஃபேர் சொல்லிடுறாங்க. ஸோ போடியிலேருந்து சென்னை வரைக்கும் சீட்டரில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 500 ரூபா ப்ளஸ் புக்கிங் சார்ஜ் 45 ரூபா சேர்த்து 545 ரூபா ஆச்சு. இதே ஸ்லீப்பரில் போட்டிங்கன்னா 775 ரூபா ப்ளஸ் 45 ரூபா. ஸோ 820 ரூபா ஸ்லீப்பர்லையும், சீட்டரில் பார்த்தீங்கன்னா 545 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. போடி டு சென்னை ஃபேர் இது.
இருக்கியா? ஒன் ஹவர் பிஃபோர் டைமில் சென்னை கிளாம்பாக்கம் ரீச் ஆயாச்சுங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 5:30 தான் நம்ம வண்டி வரணும். ஆனால் 4:30 தான் ஆகுது டைம். ஸோ கிளாம்பாக்கம் வந்து இறக்கி விட்டாங்க. போய் யூட்டர்னே அடிச்சிட்டு வந்து இங்கே என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டாங்க. நான் தான் கேட்டேன் இங்கே இறங்கணும்னு சொல்லிட்டு, அஃபிஷியலாக இங்கே இறக்கி விட மாட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி. போடி நாயக்கனூர்லேருந்து சென்னை வரைக்கும் டைரெக்டாக ஆப்ரேட் பண்ணுற ஒரு எஸ்சிடிசி நான் ஏசி சீட்டு ஸ்லீப்பரில் ஜேர்னி பண்ணியிருந்தோம். டைமிங் வைஸ் பக்காவான டைமிங், டிரைவிங் வைஸ் செம்ம ஸ்மூத்தான டிரைவிங்க. ஸோ நான் பழைய பஸ்ஸு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் நான். ஆனால் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் முடிச்சுட்டு தூங்கினவன் தான். செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு முன்னாடி தான் எந்திரிச்சேன் நான். செம்ம தூக்கம், செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டிரைவர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, கண்டக்டர் அண்ணாவும் சரி, அவங்களோட டிரைவிங் செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. ஸோ ரேஷ் டிரைவிங்லாம் எதுவுமே இல்லை. டைமிங்லேயும் வந்துட்டாங்க. ரேஷ் டிரைவிங் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக நிறைய ஓவர்டேக்ஸ் பார்த்துருப்பீங்க. எஸ்சிடிசியாக இருக்கட்டும், டிஎன்எஸ்டிசியாக இருக்கட்டும், பழைய வண்டியை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஓவர்டேக்ஸ்லாம் பண்ணிவிட்டு சென்னையை வந்து முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப நாளாக பிளான் வச்சுருந்தேன் போடியிலேருந்து சென்னை இந்த டெடிகேட்டட் சர்வீஸில் வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அமைஞ்சிருச்சு, அதுவும் பக்காவாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு. டடா.